வணக்கம். இது ஈஸி குக்கிங். இன்றைக்கி நான் பார்க்க போவது ஃபுல்கா பன்னீர் பட்டர் மசாலா. இது எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் வாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1.5 கப்பு கோதுமை மாவை எடுத்திருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை பிசையணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாவை சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையணும். இந்த ஃபுல்காவுக்கு சப்பாத்தி பிசைகிற பதம் போதும். இது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம். நல்லா உருட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து மூடி வச்சிடணும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுங்களையும் கிரேவிக்கு பார்க்கலாம். கிரேவிக்கு பன்னீர், 2 பழுத்த தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிறகு ஒரு 50 கிராம் வெண்ணெய் எடுத்துருக்கிறேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீர் சில்லி, இவதான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இது செய்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் உள்ள அந்த ஈரத்தன்மையெல்லாம் போன உடனே அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை ஃப்ரை பண்ணணும். முதல்ல இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எந்த குக்கிங் ஆயில்னாலும் ஊற்றலாம். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும். இதுக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் சின்ன வெங்காயம் காரத்தன்மை கொண்டது, அதனால் டேஸ்ட் கொடுக்காது இதுக்கு. அதனால் பெரிய வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போது அந்த எண்ணெயில் இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸ்டவ் வந்து மீடியமில் தான் வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த பதம் போதும் வெங்காயம் வதங்கினது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்து அந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கணும். தக்காளியும் வெங்காயம் சேர்ந்து வதங்கி வரும். தக்காளி உள்ள ஈரத்தன்மையை இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு போதுமானது. அதனால் 2 சேர்ந்து நல்லா வதங்கி வரும். கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதங்கணும். இதுக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். கல்லுப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சிடும். அதனால் கல் உப்பு சேர்த்துருக்குறேன்.
இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போமே சேர்த்துட்டேன். அதனால் திரும்ப கிரேவி வைக்கும்போது அது உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மசிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் 1 ஸ்பூன் இதோடு சேர்க்கணும். இந்த வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்த உடனே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கணும். இப்போ இது கூட நம்ம என்ன செய்கிறோம்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். காஷ்மீர் சில்லி கலருக்காக சேர்க்குறோம், அது ஒன்றும் காரம் கிடையாது. இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து அதை எடுத்து வச்சிடணும். சூடு ஆறுது வரைக்கும் அதை அப்படியே வச்சிடணும். இப்போ சூடு ஆறி இருக்கு. இப்போ சூடு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். நல்லா விழுதாக அரைச்சிடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இது இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கிரேவி செய்யறதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துருக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கிறேன். அது சூடான உடனே 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து அது கொஞ்சம் உருகி வரணும். தவா சூட்லேயே வெண்ணெய் வந்து உருகிடும். இதுக்கு பட்டரு தான் அதிகமாக சேர்க்குறோம் நம்ம. இந்த பட்டரில் வந்து பன்னீர் சேர்க்குறோம். பன்னீரை சேர்த்து அந்த பட்டரோட ஸ்மெல்லும் பன்னீரும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து உடையாமல் எடுத்து வைக்கப்படணும். அந்த பன்னீரும் பட்டரும் மிக்ஸ் ஆகி வரும். அப்போ வர அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இது அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது, ஏன்னா உடஞ்சிரும், இல்லை கரைஞ்சி போயிடும். இப்போ அதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ பன்னீர் தனியாக இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுவோம்னா, தவாவில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறோம். பட்டர் கொஞ்சம் உருகின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த விழுதை சேர்க்கணும். இதில் அந்த விழுதை இதில் நல்லா சேர்க்கணும். இதில் சேர்த்து அந்த பட்டரோட அந்த விழுதும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகி ரெண்டு கலந்து வரணும். நல்லா குக் ஆகணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும். அந்த
பட்டரோடு சேர்த்து அந்த அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதும் சேர்ந்து நல்லா கொதித்து வரும். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டோம்னா இப்போ வரும் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த பட்டர் ஸ்மெல்லும் அந்த கிரேவியோடதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சுகர் சேர்க்குறோம். சுகர் வந்து அந்த கிரேவியோட நல்லா கலந்து வரட்டும், கரைஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து இந்த கிரேவியில் சேர்க்கணும். இந்த பன்னீரும் இந்த கிரேவியும் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும். இது ஃபுல்காவோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இப்போ 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அதை நல்லா அந்த கிரேவி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடணும். இப்போ தவால இருந்து இந்த கிரேவியை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும். இப்போ பன்னீர் கிரேவி ரெடி. இது பன்னீர் பட்டர் மசாலா. இந்த கிரேவி நல்ல மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், இவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்கா செய்யலாம். இதுக்கு 2 ஸ்டவ்வையும் பற்ற வைக்கணும். ஒரு ஸ்டவ்வில் சப்பாத்தி கல், இன்னொரு ஸ்டவ்வில் இந்த ஃபுல்கா மேக்கரை வைக்கணும். இப்போ உருட்டி வச்சுருக்கோம்னா சப்பாத்தி மாவை, அந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி எடுக்கணும். அதை வந்து சப்பாத்தி கல்லில் போடணும். சப்பாத்தி கல் ஹையில் இருக்கணும், ஃபுல்கா மேக்கரும் ஹையில் இருக்கணும். இப்போ ஃபுல்கா மேக்கர் வந்து அது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நெட் ஷேப்பில் இருக்கும். ஒன்று ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும், ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கும். இப்போ சப்பாத்தியை வந்து திருப்பி போடணும். இது ரொம்ப சுட வேண்டியதில்லை, லைட்டாக போட்டு எடுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இது அப்படியே இந்த ஃபுல்கா மேக்கரில் வச்சிடணும். இந்த ஃபுல்கா மேக்கரில் வச்ச உடனே அப்படியே உப்பி வருது பாருங்கள். இப்படி நல்லா உப்பி வரும். இதுக்கு வந்து இடிக்கு தான் சரியாக இருக்கும், ஏன்னா பிடிக்கிறதுக்கு வசமாக இருக்கும், நல்ல வசதியாக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி கல்லில் ஒரு 2 தடவை லைட்டாக சுட்டுட்டு அதை அப்படியே ஃபுல்கா மேக்கரில் வச்சு எடுத்துடணும். இப்போ ஃபுல்காவும் ரெடி, பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இது எண்ணெயே கிடையாது இந்த ஃபுல்காக்கு. பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது ஈஸி குக்கிங்.